கடையே மூடிட்டாங்க. அவ்வளோ நேரம் சேலத்தில் என்ன பண்ணிகிட்டு இருந்தோன்ற கதையை நான் சொல்கிறேன். கடை மூடினதுக்கப்புறம் போய் வேறு பர்ச்சேசிங்கு. தம்பிக்கு வந்து பர்த்டேக்கு வந்து மேக்ஸில் வந்து துணி எடுக்கலான்னு வந்திருந்தோம். சும்மா கேவி டெக்ஸு சிவா டெக்ஸ்ன்னு எடுத்தது வேணாம், மேக்ஸில் பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு குழந்தைங்க கலெக்ஷன்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொன்னான். ஸோ இந்த தடவை வந்து மேக்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் போனோம். லிமிட்டடான கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஆனால் வந்து டிஃபர் ஆகுது பெரிய கடைங்களுக்கும் இந்த மாதிரி மேக்ஸு ட்ரெண்ட்ஸு அன்லிமிட்டடில் இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிறைய டிஃப்ரென்ஸ் ரேட்லேயும் இருக்குது. கொஞ்சம் கலெக்ஷன் பார்த்தோம். இவன் என்னமோ ஃபேஷன் ஷோவுக்கு வந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் ட்ரையல் பார்க்கறதுக்குள்ளே ஒவ்வொரு வாட்டியும் போய் கண்ணாடியில் பார்த்துட்டு வரான். இவனுக்கு உண்மையாலுமே 3 வயசு தான் ஆகுதா இல்லை 21 வயசு ஆகுதான்னு தெரியல. அப்படி ஒரு ஸ்டைல் பண்ணுறாப்புல இந்த வயசுலேயே ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்து கழட்டுறதுக்குள்ளே படாத அவஸ்தையாயிடுச்சு. இப்போ இந்த கார்கோ பேண்ட்டு பேகி பேண்ட்டு தான் ரொம்ப ஃபேஷன் ஆகிட்டுருக்கு. குழந்தைங்க கலெக்ஷன்லாம் அந்த ட்ரெஸ்ஸு மட்டும்தான் இருக்குது. என்னன்னா பெரிய கடைங்கள்லாம் எடுத்து போட்டு வாங்குறீங்களா, பிடிச்சது வேறு ஏதாவது காட்டட்டான்னு கேட்பாங்க. ஒரு அண்ணான்னு கூப்பிட்டா கூட வரமாட்டேங்கிறாங்க. சரி ரைட்டு, நம்மளே எல்லாத்தையும் உருவி போட வேண்டியதா, வேணா அவங்க அடிக்க வச்சுக்கிட்டுன்னு காண்டாயிட்டேன். ஒன்று கேட்டால் நம்ம என்ன தெரியாதப்ப எல்லாத்தையும் எடுத்து போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. கடையை மூடியிருப்பாங்க. 9 to 9 க்ளோஸு. மங்களில் வேறு ஸ்டவ் வச்சுட்டு வந்துட்டோம். அதை ஞாபகம் இல்லாமல் ரொம்ப நேரமாக மேக்ஸ்லேயே இருந்தோம். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, ஸ்கூல் திறக்க போகிறதுனாலே என்னன்னு தெரியல, சரியான டிராஃபிக்கு. நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. ஊரில் வந்து அவ்வளோ டிராஃபிக்கு 4 ரைட் சைடு. எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகிப்போச்சு. கடையில் வேலை செய்கிறவங்களும் மனுஷங்க தானே, அந்நேரத்துக்கு கிளம்ப வேணாமான்னு தான் கடையெல்லாம் பூட்டிட்டாங்க. பூட்டினதுக்கப்புறம் போய் எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக நான் போய் ஸ்டவ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் அப்போ தான் ரொம்ப ஃபீல் பண்ண, பாவம் நிறைய லேடிஸ் தான் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களும் வீட்டுக்கு போகணும்ல. 10 மணிக்கு மேலே தான் கிளம்புறாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி இருக்கும், அதுக்கு மேலே போய் சமைச்சு சாப்பிடுவாங்களா இல்லை ஆல்ரெடி சமைச்சு வச்சதை சாப்பிட்டு படுப்பாங்களா, எதுவாக இருந்தாலும் கஷ்டம்தான். அடுத்த நாள் திரும்ப காலைல 9 மணிக்கெலாம் இங்கே வந்திருக்கணும். அதை நினச்சி நான் லைட்டாக ஃபீலிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஸ்டவ் எடுத்துகிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்தாச்சு. இனிமேட்டு இந்த லேட் நைட் பர்ச்சேஸ்க்கு வரக்கூடாது, கொஞ்சம் நேரமாக வந்திருக்கணும்னு நினைக்கிறேன்.